நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னால் இந்த நாட்டிலே ஆட்சிக்கு யார் வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அது பாஜகவிற்கோ தாமரைக்கோ சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் இரட்டை இலைக்கு போடக்கூடிய ஓட்டு அது பாஜகவுக்கும் தாமரைக்கும் போடக்கூடிய ஓட்டு. நீங்கள் மாம்பழத்திற்கு போடக்கூடிய ஓட்டு அது பாஜகவிற்கும் தாமரைக்கும் போடக்கூடிய ஓட்டு. அவர்கள் தெளிவாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். விஜயுடைய மனசுல பாஜக தான் இருக்கிறது என்று சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்பு சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் நம்மால்தான் என்று சொல்லி பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பீஸ் கோயல் சொல்றார். நம்ம சொல்லல, பாஜகவில் உள்ள மத்திய அமைச்சர் சொல்றாரு விஜய் நம்மால்தான். அப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல. விஜயுடைய மனசுல பாஜக இருக்கிறதா, விஜய் பாஜகவுடைய ஆளுதானா என்பதை பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ள விஜய் அவர்கள் அதை அமைதியாக கடந்து செல்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நாம் நெருங்கிவிட்டோம். இன்றைய கடைசி தினமான இன்று தேர்தலுடைய பிரச்சாரம் சூடுபிடித்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை இன்றைய தினம் வலிமையாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு அனைத்து இஸ்லாமியர்களும் முன்வர வேண்டும். யாரும் வாக்களிக்காமல் தங்களுடைய இல்லங்களில் இருந்துவிடக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு, இந்த தேர்தலிலே ஒவ்வொருவரும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அவரவர்கள் உரிமையின் அடிப்படையிலே நாம் முடிவு செய்து கொள்வோம். ஆனால் பொதுவாக வரக்கூடிய இந்த தேர்தல் என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது, குறிப்பாக ஜனநாயகத்திற்கும் மதவாதத்திற்குமான தேர்தலாக இந்த தேர்தல் தற்போது பேசப்படுகின்றது. யாரெல்லாம் ஜனநாயகத்திற்கு வாக்களிக்க வேண்டும், யாரெல்லாம் மதவாதத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோமோ அவர்கள் தெளிவாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு மத வெறுப்பை ஊட்டக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த தேசத்திலே, அந்த நாட்டிலே அமைதியின்மை நிலவும், ஏழ்மை தலைவிரித்தாடும், கலவரங்கள் அதிகமாகும் என்பது பல மாநிலங்களிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதேபோன்று தமிழகத்தை கலவரக்காடாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு சதித்திட்டங்களோடு ஆட்சி பீடத்திலே அமர வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளை விலைபேசி அவர்களை மிரட்டி அவர்களை பணிய வைத்து தற்போது களத்திலே மதவாத கட்சிகளும் ஜனநாயக கட்சிகளும் நேரடியாக மோதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு முன்னால் இந்த நாட்டிலே ஆட்சிக்கு யார் வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் அது பாஜகவிற்கோ தாமரைக்கோ சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் இரட்டை இலைக்கு போடக்கூடிய ஓட்டு அது பாஜகவுக்கும் தாமரைக்கும் போடக்கூடிய ஓட்டு. நீங்கள் மாம்பழத்திற்கு போடக்கூடிய ஓட்டு அது பாஜகவிற்கும் தாமரைக்கும் போடக்கூடிய ஓட்டு. அவர்கள் தெளிவாக கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் இணைய மாட்டோம், அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்களோடு இணைந்து அவர்களுக்கு நாம் வாக்கு செலுத்தி அதன் மூலம் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு நாம் காரணமாக அமைந்து விடக்கூடாது. மறைமுகமான கூட்டணி என்று சொன்னால் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எதுவும் வெளிப்படையாக யாருமே பேசலையே. கூட்டணி என்று சொல்லுவது என்று சொன்னால் அது வெளிப்படையாக பேசப்பட்டிருக்க வேண்டுமே என்று நமக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். பொதுவாக பேசப்படக்கூடிய பேச்சுகளுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு பதிலை சொல்லவில்லை என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம். விஜயுடைய மனசுல பாஜக தான் இருக்கிறது என்று சொல்லி பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்பு சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் நம்மால்தான் என்று சொல்லி பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பீஸ் கோயல் சொல்றார். நம்ம சொல்லல, பாஜகவில் உள்ள மத்திய அமைச்சர் சொல்றாரு விஜய் நம்மால்தான். அப்ப இதுக்கு பதில் சொல்லணும்ல. விஜயுடைய மனசுல பாஜக இருக்கிறதா, விஜய் பாஜகவுடைய ஆளுதானா என்பதை பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உள்ள விஜய் அவர்கள் அதை அமைதியாக கடந்து செல்கிறார். ஒன்றிய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே சொல்கிறார், தேர்தலுக்கு பிறகு இங்கே தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய ஒரு சூழல் வந்தது என்று சொன்னால் நாங்கள் தாவேகா தலைவர் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்கிறார்.
அப்போ மறைமுகமாக ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக தெரியக்கூடிய அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். இந்த சமுதாயத்தில், இந்த நாட்டில் தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதுக்கு எதுவும் அவர் குரல் கொடுக்கிற மாதிரி தெரியல. பட்ஜெட் வருகிறது, அதற்கு எதிராக அவர் எதுவும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. சிறுபான்மை சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்காக அவர் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்காக அவர் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. அவர் சார்ந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட போது கூட அதற்காக அவர் குரல் கொடுக்கிற மாதிரி தெரியல. அவருடைய சமுதாயத்திற்கு கூட குரல் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இவர் எப்படி மொத்த மக்களையும் காப்பாற்றுவார், மொத்த மக்களுக்காக குரல் கொடுப்பார் என்று எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துமஸ் நேரத்தில் கடுமையாக தாக்கப்படுறாங்க, கடுமையான முறையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள். எந்த பேச்சும் எந்த வார்த்தையும் சொல்லல. FRCA என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது, அதற்கு எதிராகவும் இவர் எந்த கருத்தையும் சொல்லல. சிறுபான்மை சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அமைதியாக கடந்து செல்கிறார். இஸ்லாமியர்கள் இந்த தமிழகத்திலே அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்திலே இங்கு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று சங்கிகள் திட்டமிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார்கள். அதற்கு திருப்பரங்குன்றத்தை ஒரு காரணமாக எடுத்து அங்க கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அதற்கு சங்கிகள் பெரிய அளவுக்கு பேச்சுக்களை தொடரக்கூடிய அந்த சூழ்நிலையில தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் என்ன வார்த்தையை சொன்னாரு, அதற்காக எந்த கண்டனத்தை பதிவு செய்தார்? அப்போ இவர் பாஜகவிற்கு எதிராக இதுவரைக்கும் எதையும் பேசவும் இல்லை. பாஜக காரங்க சொல்றாங்க விஜய் எங்காலு தான், விஜய் மனசுல பாஜக தான் இருக்கு, தேர்தலுக்கு பிறகு பாஜக அவரோடு கூட்டு வைக்கும் என்றெல்லாம் வெளிப்படையா பேசுறாங்க. இவர் அதையும் மறுக்கல. பாஜகவை எதிர்த்தும் இங்கே தமிழகத்தில் அவர் அரசியல் செய்யவில்லை என்பதை பார்க்கிறோம். மற்றவங்களுக்கு குரல் கொடுக்கிறது இருக்கட்டும், சிறுபான்மை சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க, கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க, பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்காத விஜய் அவருக்காக குரல் கொடுத்துக்கிட்டாரா? ஜனநாயகன் படம் என்று சொல்லி அவருடைய படம் சென்சார் போர்டுனால தடை செய்யப்படுகிறது. இது குறித்து எங்கேயாவது ஒரு கருத்து பேசினாரா? தனக்கு கூட குரல் கொடுப்பதற்கு பிஜேபியை பார்த்து பயப்படக்கூடிய அவர், ஒரு சமுதாயத்திற்கு ஒரு குரல் கொடுப்பதற்காக பிஜேபியை பார்த்து பயப்படக்கூடிய அவர் எப்படி நாளைக்கு மட்டும் அவர் பிஜேபி எதிர்த்து பேசிடுவாரு? அப்ப பிஜேபியோடு அவர் கள்ள உறவு வைத்திருக்கிறார் என்று வெளிப்படையாக ஒரு சிலர் குற்றம் சுமத்துகிறார்கள். பாஜகவை சார்ந்தவர்களே அவர் எங்காலதான் சொல்லி பேசுறாங்க, அவர் மனசுல நாங்க தான் இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இதையாவது மறுத்து பேசணும்ல. எதற்கும் மறுப்பு தெரிவிக்காமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால், அப்ப பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு யார் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்களோ அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பிஜேபியோடு கூட்டணி வைத்தவர்களுக்கும் பிஜேபியோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் வாக்களித்தால் அது பிஜேபிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பதை வாக்காளர்கள் முதல்ல நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப பிஜேபி வந்துடும் பயந்து இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் எதை செஞ்சாலும் கண்டுக்காம இருக்கலாமா? அவங்க செய்யறதெல்லாம் நியாயமா போயிருமா? அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையிலும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் அரசியல் தலைவர்கள் என்ற ஒரே நிலையில தான் நம்ம பார்ப்போம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சமுதாயத்திற்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவங்க சமுதாயத்திற்கு தீங்கிழைத்திருக்கிறார்கள், கேடு விளைவித்திருக்கிறார்கள் என்பதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தேர்தல் என்ன, எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மக்களுக்கு எதிராக அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அரங்கேற்றுகிறார்கள் என்று சொன்னார், அவர்களுக்கு தரக்கூடிய உரிமைகளை தர மறுத்தார்கள் என்று சொன்னால் அதற்காக களம் இறங்கி போராட நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் என்பது மதவாத கட்சி பாஜகவிற்கும் ஜனநாயகத்திற்குமான தேர்தல். இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாக்களிப்பதற்கு செல்வதற்கு முன்னால் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. பாஜகவுடைய அரசியல் காய் நகர்த்தல் இருக்குல்ல, அது ஒரு பெரிய நீண்ட விஷயங்கள். அதை பாடம் நடத்தி பல நேரங்களில் நம்ம புரிய வச்சிருக்கிறோம். அவர்கள் எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஆட்சிக்குள்ள வந்தாங்க, ஒவ்வொரு மக்களையும் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாங்க, குதிரை பேரம் பேசப்பட்டதுடைய விளைவு என்ன, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குள்ள எப்படி உள்ளே நுழைந்தார்கள், இடியை வைத்து சிபிஐ வைத்து எப்படி மிரட்டினாங்க, ஒவ்வொரு மாநில கட்சிகளையும் எப்படி கபலீகரம் செய்தார்கள், அந்த மாநில கட்சிகளை எப்படி துண்டு துண்டா உடைத்தார்கள் என்ற ஒரு நீண்ட நெடிய விஷயங்களை எல்லாம் நம்ம முன்காலத்தில் சொல்லி இருக்கிறோம். அதே வேலையை தான் இப்ப தமிழகத்தில் செய்ய வராங்க. டெல்லியில ஒரு பெரிய கலவரத்தை சமீபத்தில் ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தியதற்கு பிறகு பாஜக இப்ப அங்க ஆட்சியில் இருக்கிறது.
அப்ப மக்களுக்கு மத்தியில ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கலவரத்தின் மூலமாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த பாஜகவினர். பாஜக ஆட்சிக்கு வந்தா நாடு நல்லா இருக்காது, அது முதல் விஷயம். எந்த ஒரு திட்டத்தையும் செய்ய மாட்டாங்க. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் வறுமை கோட்டுக்கு கீழே போயிருச்சு, மகிழ்ச்சி குறியீட்டுல இந்தியா இல்ல, இந்தியாவில் உள்ள வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் இளைஞர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறாங்க, பொருளாதாரம் மந்த நிலை அடைஞ்சிருச்சு, விலைவேசி தாறுமாறா ஏறிட்டு இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி நிறைய நம்ம பாஜக ஆட்சிக்கு வந்தா நாடு நாசமா போன்றதுக்கு நிறைய சொல்லலாம். குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய மக்களை குறிவைப்பார்கள், சிறுபான்மை சமுதாய மக்களை குறிவைப்பாங்க. எங்கெல்லாம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்களோ அதெல்லாம் குறி வச்சு அடிப்பாங்க. இப்ப மணிப்பூர் எவ்வளவு பெரிய நாசகரம் பண்ணாங்க. மணிப்பூரை பாஜக ஒரு இடத்துல போய் ஆட்சிக்கு அமர்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த மாநிலத்தை நாசம் பண்ணுவாங்கிறதுக்கு மணிப்பூர் ஒரு சாட்சி. நீண்ட நெடிய நாட்கள் அங்க கலவரம் வெடிக்குது. ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நாடு, ஒரு ராணுவ பலம் உள்ள ஒரு நாடு, அதை அடக்கி இருக்க முடியும், அது கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா இவங்களுக்கு கலவரம் வரணும், மத மோதல் ஏற்படணும் என்பதுதான் இவங்களுடைய திட்டமே. அப்ப மணிப்பூர்ல நாசம் பண்ணாங்க. ஒரு பெண்ணை நிர்வாணமா அழைச்சிட்டு போறாங்க. உலக அரங்கில இந்தியர்களை பார்த்து காரி துப்பணும். இதையெல்லாம் எவ்வளவு பேர் கண்டிச்சாங்க. அந்த பெண்ணை பாரத மாதாவா கற்பிச்சு, பாரத மாதா பாரத மாதான்றீங்களப்பா, பாரத மாதாக்கு ஜெயன்றீங்களப்பா, இந்த பெண்ணை இப்படி அழைச்சிட்டு போறீங்களப்பான்னு காரி துப்பி இவ்வளவு செஞ்ச பிறகு இப்போ சமீபத்தில் பீகார்ல அதே மாதிரி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், பாஜக ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டது என்று சொன்னால், அந்த நாடு அந்த தேசம் நிம்மதியா இருக்கவே இருக்காது. கலவர பூமியாக, கலவர தேசமாக மக்கள் எல்லாம் நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. பாஜக வந்தா என்ன செய்யும்? பாஜக வந்தா என்ன செய்யும்? பாஜக செய்ததெல்லாம் எடுத்து பாருங்க. அஸ்ஸாம்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க, உத்தரகாண்ட்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணி இருக்கிறாங்க, குஜராத்ல என்ன பண்ணி இருக்கிறாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் சர்வ நாசம், அனைத்தையுமே அழிக்கக்கூடிய, அனைவருடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த பாஜக செய்யும் என்பதற்கு இந்தியாவில் பல வரலாறுகள், பல சம்பவங்கள் இருக்கிறது. அதை கருத்துல வைத்துத்தான் நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கணும். பாஜக வந்துவிடக்கூடாது. பாஜக வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வந்துவிடக்கூடாது. பாஜகவோடு மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறவர்களுக்கு நம்ம வாக்களித்தாலும் அது பாஜகவுக்கு நம்ம அளிக்கக்கூடிய வாக்குதான் என்பதை விளங்கணும். முதல்ல தமிழர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நலன்ல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்கள் பாஜகவினர். இது முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் விளங்கணும். இந்த மாநில உரிமைகள் மீது கை வைக்கக்கூடியவங்க, இந்த மாநில மக்களுடைய நலன்கள் மீது கை வைக்கக்கூடியவங்க. இப்ப சமீபத்தில் தொகுதி மறுவரைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்ன காரணம்? தென்னிந்தியாவை மொத்தமா ஓரங்கட்டிட்டு அவர்களுடைய அதிகாரத்தை எல்லாம் பறிச்சுட்டு எல்லா அதிகாரத்தையும் வட மாநிலத்தில் கொடுத்துட்டு வட மாநிலத்தை வைத்து ஆட்சி செய்யலாம். நம்ம கொடுக்கிறோம் நம்முடைய உரிமை, ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாம் வாக்களிக்க செல்கிறோம். நம்முடைய வாக்குகளை எல்லாம் செல்லா காசாக ஆக்கக்கூடிய அந்த திட்டம் தான் தொகுதி மறுவரையறை. ஒரு மோசமான ஒரு சட்ட திட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் வாக்களித்தா இது பெண்களுடைய 33% இடஒதுக்கீடை பறித்து விட்டார்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்றாங்க பாத்தீங்களா? நீ கொண்டு வந்த சட்டங்கள் என்ன? 3 சட்டத்தை கொண்டு வரேன்னா 3 மசோதாவையும் ஒரே நேரத்தில் தாக்கல் செய்து விட்டு தனித்தனியா பண்ணணும்ல. 2023 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை ஏன் இதுக்குள்ள வச்ச? சிந்திக்காம மக்களை அப்படியே வழிகெடுத்து திசை மாற்றி கொண்டு போறதுக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா, பாஜகவுக்கு எதிராக உள்ள இந்த சிறுபான்மை சமுதாய வாக்குகள் இருக்குல்ல, அதை சிதறடிக்கிறதுக்காகத்தான் இப்போ சில கட்சிகளை பாஜக கையில எடுக்கிறது. அப்ப இதை நம்ம விளங்கணும். பிஜேபியோடு மறைமுகமாக கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, பிஜேபியோடு தெளிவான கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்முடைய வாக்குகள் போனது என்று சொன்னால் அது பாஜகவிற்கு செல்லக்கூடிய வாக்கு. நம்முடைய நாட்டை, நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய மக்களை நாம் நாசமாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறோம். நம் கையில் வைக்கக்கூடிய அந்த துளி இருக்கிறது இல்ல, அந்த மைத்துளி, நம்முடைய கையில் வைக்கக்கூடிய அந்த மைத்துளி இருக்கிறது இல்ல, இது விஷமாக மாறிவிடக்கூடாது என்று சொன்னால் நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நம்முடைய ஜனநாயக உரிமையை, நம்முடைய ஜனநாயக கடமையை சரிவர நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கான அரசை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது எல்லா ஆட்சியாளர்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் கரெக்ட் நம்ம சொல்ல வரல. பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு விஷ ஜந்துவை உள்ள விட்டுட்டோம் சொன்னா நாடு நாசமா போயிடும். அதை விளங்கி வாக்களிக்க வேண்டும். ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்க. அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு செல்வதற்கு முன்னால்
நம்முடைய பூத் நம்பர் எது, நம்முடைய பாட் நம்பர் என்ன, நம்முடைய வரிசை எண் என்ன, அதெல்லாம் எடுத்துக்குங்க. எல்லாமே வெளியில் ஸ்டால் போட்டிருப்பாங்க, அதிலே குறிச்சிக்குங்க. போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன அடையாள அட்டைகள் நமக்கு கேட்டிருக்கிறாங்களோ அந்த அடையாள அட்டைகளை கொண்டு போங்க. நிறைய நேரம் நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணீரை கொண்டு போங்க. வெயிலில் நிற்கிற மாதிரி இருந்தால் கொடையை கொண்டு போங்க. கோடை காலமாக இருக்கிறது. பாதுகாப்பான முறையில் போய் வாக்களித்து விட்டு நம்முடைய ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுங்க. நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்து விடாத அளவிற்கு உங்களுடைய வாக்குகள் இருக்க வேண்டும். அதை ஜனநாயக கடமையை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.